ஒரு நாயானது தெற்கு நோக்கி 50 அடி தூரம் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் திரும்பி 20 அடி. இந்த மாதிரி டைரக்ஷன் சம் கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நார்த்து, இது கீழே வந்து சவுத்து. இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஈஸியாகவே. சில பேருக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா, நான் சொல்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுங்க. இதுனே இது ரைட் சைடாச்சா, ரைட் ஹேண்டில் தான் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. சிலர் வந்து லெஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பான்மையாக பார்த்தா ரைட் சைடு தான் இது ஹீட் பண்ணுவோம் இல்லையா. அதனால் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஈட்னா இது சாப்பிட்றது. அப்போ ரைட் சைடு வந்து ஈட்டு. இது ஞாபகம் இருந்தால் லெஃப்ட் சைடு வந்து நம்ம வெஸ்ட்டுன்னு போட்டுடலாம். சரிங்களா. தமிழில் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டுனா, கீ போர்த்தில் நம்ம ரைட் ஹேண்ட் தானே யூஸ் பண்ணுவோம் வண்டிக்கு. அப்போ அதை வச்சு ரைட் சைடு வந்து கீ அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ இந்த சைடு ஞாபகம் இருக்கும். இந்த சைடு வந்து மேற்கு. எல்லாருக்கும் தெரியும், சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா ஞாபகத்தில் வச்சதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தெற்கு நோக்கி 50 அடி வந்து ஓடிச்சான் நாய். ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ தெற்கு நோக்கி 50 அடினா இங்கே இப்படி வந்திருக்கும் 50 அடி. இப்போ எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் லெஃப்ட்டு திரும்பி 20 அடி ஓடிச்சான். அதாவது இப்படிருந்து வருது, இங்கேருந்து லெஃப்ட் தான் இது இப்படி. சரிங்களா, நம்ம இப்படிருந்து வரோம்னு வச்சிங்களா, லெஃப்ட் தான் இது நமக்கு இப்படி, இதான் லெஃப்ட். சரிங்களா, நம்ம பார்க்கும்போது இதான் லெஃப்ட்டுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைடுந்து வரும்போது இதுதான் லெஃப்ட். சரிங்களா, இப்போ இப்படி லெஃப்ட்டு திரும்பி 20 அடி. அடுத்தது பாருங்கள், மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 7 அடி. அப்புறம் மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 6 அடி. இப்போ இந்த பக்கம் நோக்கி இருக்கு நாய், இங்கேருந்து இடதுபுறம். சரிங்களா, அப்படின்னா இது இந்த சைடு வந்து 7 அடி போயிருக்கு. இப்போ வடக்கு நோக்கி இருக்குது நாய். சரிங்களா, இப்போ அடுத்தது பாருங்கள், இடதுபுறம் திரும்பி 6 அடி. அதுக்கப்புறம் வலது பக்கம் 15 அடி. இப்படி இருக்குது. லெஃப்ட்னா இது இடதுபுறம்னா இந்த சைடு 6 அடி. அப்புறம் வலதுபுறம் இப்படி போயிட்டு இருக்குது. அப்புறம் ரைட்னா இதுதான் ரைட்டு. சரிங்களா, இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ ரைட்னா இது, வலதுபுறம்னா இந்த சைடு வரும். இந்த பக்கம் 15 அடி. அதுக்கப்புறம் மறுபடியும் வலதுபுறத்தில் ஒரு 5 அடி. வலதுபுறம் திரும்பி 5 அடி தூரம். இங்கேருந்து வலதுபுறம். சரிங்களா, அதாவது வடக்கு நோக்கி இருக்குது. இங்கேருந்து வலதுபுறம் இது இந்த சைடு திரும்பி 5 அடி. இப்போ வந்து எந்த திசை நோக்கி இருக்குது, இதான் வந்து கேள்வி. சரிங்களா, எந்த திசை நோக்கி இருக்குது, கிழக்கு திசை நோக்கி இருக்குது. சரிங்களா, ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் வந்து கிழக்கு. இந்த கேள்வி வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இவங்க வந்து என்ன கேட்குறாங்க, எந்த திசையை நோக்கி இருக்குன்னு தான் கேட்குறாங்களே தவிர எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. அப்போ இந்த தூரத்தில் நம்ம விட்டுடலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், தெற்கு நோக்கி 50 அடி. அப்போ தெற்கு நோக்கி போயிடுச்சு. அடுத்தது இடதுபுறம் திரும்பி 20 அடி. இடதுபுறம் திரும்பிச்சு மட்டும் பார்த்துக்குங்க. இடதுபுறம் இது இந்த சைடு. அதுக்கப்புறம் இது மறுபடியும் இடதுபுறம் திரும்புது. இப்போ இடதுபுறம். அடுத்தது மறுபடியும் இடதுபுறம் திரும்பிச்சு. அடுத்தது வலதுபுறம். அப்போ மறுபடியும் வலதுபுறம். அப்போ இந்த சைடு வலதுபுறம் திரும்பினா எந்த திசை நோக்கி இருக்கும், கிழக்கு. இதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஆன்சர் கிழக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.